அடுத்து ஃபுல்லா அஜித்தை அவ்வளவு மோசமா எவ்வளவு வக்கர புத்தியோட அவருடைய இதுல பேச முடியுமோ பேசி ஒரு ஆள் வந்து அந்த 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 லிங்கையும் நான் உங்களுக்கு அந்த ஐடியா அனுப்புறேன். எனக்கு படிக்கவே அருவருப்பா இருக்கு. சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த சனியை முடிச்சவன் போஸ்ட்ல அவன் எந்த தொகுதியில நிக்கிறான்னு சொல்றேன். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில டி சரத்குமார், கில்லி சரத் அப்படிங்கிற ஒரு ஆள் நிக்கிறாப்புல. அந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தா தாம்பரம் மக்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் பகிருங்க, செருப்பால் அடிங்க. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கிய இணையதளத்துல பொம்பளை பொறுக்கியாவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு தராதரமற்ற ஒரு நபரை நீங்க அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் உங்களிடத்திலே வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததா நாம மெயினா பார்க்க வேண்டியது இந்த திட்டங்கள். அண்ணன் அறிவிச்சாப்பிள்ளையில திட்டங்களை வந்து அடிச்சு நொறுக்கணும். நம்ம எப்படி நொறுக்கணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லைனா பாயிண்ட் அவுட்டா எடுப்போம். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை அண்ணன் கொடுப்பாரு. அது ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகைன்ற பேர்ல 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது 2500 ரூபாய் கொடுத்தா 40,000 50,000 கோடி இயர்லி காஸ்ட் வரும். அப்ப பட்ஜெட்டை எப்படி சரி செய்வாருன்னு ஒரு சேர்த்து சொல்லி இருந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நாங்க வேற எதுலையாவது விலை ஏற்றி இதுல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்ப கடன் ஏறும். அப்ப இவரு அதை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதை அவரு கொடுக்கல. அதிகபட்சம் ஒரு 1500 ரூபா இல்ல 2000 ரூபாய் ஏத்துனா அது சரியா இருக்கும். இந்த 1000 ரூபாய் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கண்ணகி நகர்ல ஒரு அம்மா இருக்குங்க. ஒரு அம்மா வந்து 15-30 நாள் வேலைக்கு போகணும். ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது. ஒரு நாள் லீவ் போட்டா, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா கூட ஆஸ்பத்திரி செலவு, அதுக்கு பஸ்ஸுக்கு செலவு, அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு சம்பளமும் போச்சு அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட போகும் அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் ஒரு டோலோவோ ஒரு பேராசிட்டமோலோ போட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப ஒரு அக்கா கிட்ட இந்த அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமா அந்த அம்மா பெருமையா சொல்லுது, மாசத்துக்கு நான் 3 நாள் லீவ் போடுறேன், குடும்பத்தோட நான் சினிமாவுக்கு போறேன், குடும்பத்தோட நான் பீச்சுக்கு போறேன், பார்க்குக்கு போறேன். டே இதுதான்டா புரட்சி. நான் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறேன். ஒரு நாள் 1000, என்னோட ஒரு நாள் கூலி 300 ரூபா அப்படின்னா 3 நாள் நான் லீவ் போடுறேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்குது. இன்னொரு 500 ரூபாய் ஏத்தி கொடுத்தா அந்த அக்கா இன்னொரு 2 நாள் லீவ் போடும். இல்ல வீட்டுக்கு தேவையானதை சின்னதா வாங்கும். இதுதான்டா அதை இந்த கான்செப்டே இவங்க புரிஞ்சுக்காம 2500 தரேன், 10,000, 5,000, 20,000 ஏத்திக்கிட்டு போறாங்க.